ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது டாம் ஆஃப் ஃபாலின் காட்டில் சீசன் 1ல் எபிசோட் 15. இந்த எபிசோட் ரொம்பவே குழப்பமாக இருக்கும். ஏன்னா பாஸ்ட் ப்ரெசென்ட்னு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதனால் நீங்கள் குழம்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குழம்பாத மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் ரெகுலராக நியூ அனிமீஸ் போட முடியும். ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக கதைக்குள்ளேயே போயிடுவோம். நம்ம கதையோட தொடக்கத்தில் நம்ம ஹீரோவோட ஃபாஸ்ட் மெமரிஸை தான் காட்டுறாங்க. அண்ட் அந்த இலிஷியனுக்குள்ள தான் இப்போ நம்ம ஹீரோ மாட்டிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அப்படியே நடக்குது. நம்ம ஹீரோ உள்ள போலன்னு பார்த்தா இவனை ஒரு பேரியர் மாதிரி தடுக்குது. இந்த சைடு அந்த ஓல்டு மான்ஸ்டரை தான் காட்டுறாங்க. அவன் பயங்கர கன்ஃபியூஸ்ல இருக்கான். என்ன இடம் இது, எதனால இப்படி இருக்குன்னு. அப்படியே அவன் அந்த கோல்டன் பவரை அக்செப்ட் பண்ணலாம்னு நினைக்க அவனால அதை அக்செப்ட் பண்ண முடியல. சடனா கோல்டன் வைன்ஸ் இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது. இந்த வைன்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோவோட செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். அண்ட் இந்த சைடு நம்ம பிரின்சஸும் கைப்புலியை தான் காட்டுறாங்க. கைப்புல கிட்ட பிரின்சஸும் நீ முதல்ல லைப்ரரிக்கு போயிட்டு சென்னான கண்டுபிடி, அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்றா. கைப்புலியே அவன் சொன்னதை கேட்டு கிட்டுன்னு கிளம்பிடுறான். ஹீரோ இன்னும் அந்த இலிஷன்ல தான் இருக்கான். ஹீரோக்கும் புரியுது இது எல்லாமே அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனால தான் நடக்குதுன்னு. இந்த சைடு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை அசைய முடியாம லாக் பண்ண அந்த பழைய சீன் தான் காட்டுறாங்க. யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஹீரோவோட இலிஷனுக்குள்ள தான் இது எல்லாமே நடக்குது. இந்த ஒரிஜினல் ஹீரோ அதை தடுக்க ட்ரை பண்றான், ஆனா முடியல. ஆல்ரெடி இதெல்லாம் நடந்த விஷயம். பொண்ணும் ஃபர்ஸ்ட் மாதிரியே நீ கவலைப்படாத, நீ ஒன்ன பார்த்துக்கோ, நான் இந்த என்ன சாக்ரிஃபைஸ் பண்றேன் சரி சொல்லிட்டு அவ போய் அட்டாக் பண்றா. அண்ட் இந்த சைடு ஒரிஜினல் ஹீரோவால இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்க முடியல, அதை ப்ரோக் பண்ண நினைக்கிறான். அப்படியே சடனா அவன் தண்ணிக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோட ஆப்போசிட்ல தான் நம்மள ஹீரோவோட பாஸ்டும் இருக்கு. அண்ட் நம்ம ஒரிஜினல் ஹீரோ தண்ணிக்குள்ள முழுகிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் பாஸ்ட் ஹீரோ தண்ணிக்கு வெளியே வர இப்ப பாஸ்ட் ஹீரோ உடம்புக்குள்ளதான் நம்ம ஒரிஜினல் ஹீரோ இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அந்த பொண்ணை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிடுறான். இதெல்லாம் ஒரு கனவா இருந்தாலும் இப்படியே இருக்கட்டும். அண்ட் வெளியே நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் இலியூஷன் தான் பண்றான்றத நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்னமும் இந்த சைடு அந்த ஓல்டு மான்ஸ்டர் ஹீரோவோட வைன்ஸ் கிட்ட போராடிட்டு தான் இருக்கான். ஒரு கட்டத்துல வைன்ஸ் எல்லாமே அவனை லாக் பண்ணிடுது. இந்த சைடு இப்ப இருக்கிற ஹீரோ இப்ப நடக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு அவனோட பாஸ்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கூட ஹாப்பியா. ஆனா அந்த பொண்ணு மறைகிற மாதிரி திடீர்னு தெரிய ஹீரோ ஷாக்கா எழுந்துக்கிறான். ஏய், உனக்கு என்னாச்சு சன்னான்? அது ஒன்னும் இல்ல, நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வேட்டையாடிட்டு வரேன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். அண்ட் இந்த சைடு ஹீரோவும் எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு தண்ணிக்கிட்ட வந்தா தண்ணிக்குள்ள இருந்து ஹீரோமாவோட உருவம் ஹீரோ கிட்டே பேசுது. இது எல்லாமே பொய்ன்னு உனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கப்புறமும் நீ இங்க இருக்கதான் ஆசைப்படுறியா, இந்த மாதிரி சொல்லுது. இந்த சைடு அந்த ஓல்டு மான்ஸ்டரை வைன்ஸ் எல்லாமே பயங்கரமா லாக் பண்ணி வச்சிடுது. அப்படியே ஜோங்க தான் காட்டுறாங்க. அண்ட் அவ அந்த மேன்ஷன்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே பிளாஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு மேஜிக்கல் ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்கா. இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஜூவும் பார்த்துட்டு தான் இருக்கான், யாருக்கும் தெரியாம. கரெக்டா அப்படியே அந்த இடத்துக்கு அந்த 2 எல்டர்ஸும் வந்துடுறாங்க. எல்லாமே ரெடியா இருக்கு பிரின்சஸ்னு சொல்ல நம்ம ஜாங்கும் என்ன சொல்றானா, நாளைக்கு சிம்மா லிங்காங்க அவனோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே இந்த இடத்துல தான் இருக்கும். அந்த டைம் இதை பிளாஸ்ட் பண்ணோம்னா சாம்பல் கூட மிஞ்சாதியா இருக்கும். நாளைக்கு மேரேஜ் அப்ப நான் சொன்னதை யாரும் மறந்துடாதீங்க, என்னோட ஆர்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த சைடு நடக்கிற எல்லாத்தையும் சூ பார்த்துட்டு தான் இருக்கான் இன்னமும். அண்ட் அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் கைப்புள்ள மாதிரியே ஒரு பொம்மையை உருவாக்கி வச்சிருக்கான். நம்ம ஹீரோவும் பாத்தியா, இவனோட பேரு கைப்புள்ள, இவன் ஒரு குட்டி டிராகன் இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சரிவா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மாறிய ஆரம்பிக்கிறா. என்ன சொல்றானா, சென்னா நீ இவ்வளவு நாள் என் கூட இருந்ததே எனக்கு சந்தோஷம் தான், இப்ப நீ போக வேண்டிய இடத்துக்கு போறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஹீரோ இல்லன்னு சொல்ல அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுறா. இவ போன சோகத்துல ஹீரோ அழுவ ஆரம்பிச்சிடறான். அண்ட் இந்த சைடு கைப்புள்ள லைப்ரரி மேல வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல தடிக்கு கீழே விழ கேண்டில் அந்த நெருப்பு இந்த பொம்மையில பத்திக்குது. அண்ட் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் எரிய ஆரம்பிச்ச உடனே அதோட எஃபெக்ட் உள்ளியும் காட்டுது நம்ம ஹீரோக்கு. இடத்துக்குள்ள ஃபயர் மழையே பெய்யுது. அண்ட் கைப்புள்ள கத்துற சவுண்டும் கேக்குது. ஹீரோவும் சடனா சைட்ல இருந்த தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். அதுக்குள்ளதான் நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் இப்ப இருக்கிற மெமரிஸ் இருக்கு. நீ உன்னோட கடந்த காலத்தை மறக்கணும்னு நினைக்கிறியா? ஹீரோக்கும் ஒரு செகண்ட் நடந்த எல்லா மெமரிஸும் வருது. ஹீரோவும் இல்ல, நான் கடந்த காலத்தை பத்தி மறக்க மாட்டேன், ஆனா இப்ப நான் எதிர்காலத்துல இருக்கேன், நீயும் நானும் வேற இல்ல, 2 பேருமே ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடந்த காலத்தையும் ஏத்துக்கிறான். இந்த மாதிரி ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணதால ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ல இருந்து வெளியே வந்துடுறான். அப்படியே ஹீரோ பொறுமையா கண்ணை தொடர்ந்து பார்த்தா இது என்னடா இடம், காட்ஸ் அண்ட் டீமன்ஸ் அண்ட் கலர் இங்க இருக்கு. இந்த ஆப்போசிட்ல தான் அந்த ஓல்டு மான்ஸ்டர் வைன்ஸ் லாக் பண்ணி வச்சிருக்கு. இந்த வேலையெல்லாம் பண்ணது நீதானா? ஹீரோவும் இந்த இடத்துல எப்படி டீமன்ஸ் அண்ட் காட்ஸோட கலர் இருக்குன்னு கேட்க அவனும் சொல்றான், அங்க பாரு இந்த இடம் உன்னோட இன்னர் ஸ்பேஸ். நம்ம ஹீரோ அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை நோக்கி போறான். அவன் அதை அக்செப்ட் பண்ண உடனே ஹீரோவோட சோல் ஹீரோவோட ஒரிஜினல் பாடிக்கே வந்துடுது. அண்ட் அந்த கேரக்டர் பையனோட
சோலும் அவனோட பாடிக்கே போயிடுது. பட் ஆனா அவன் பயங்கர வீக் ஆயிடுறான். அந்த ஓல்டு மாஸ்டரும் நான் தோத்துட்டேன், அது மட்டும் இல்லாம நீ சாதாரண ஆளே கிடையாது, உனக்கு சின்ன டேமேஜ் கூட ஏற்படல. ஹீரோக்கும் டக்குன்னு புரிஞ்சிடுது. அப்படின்னா என்னோட பாடியை நீ உனக்கு சொந்தமாக்கலான்னு பாத்துருக்க. இந்த சைடு அந்த ஓல்டு மான்ஸ்டரால சுத்தமா முடியல, கிட்டத்தட்ட சாகர நிலைமையில இருக்கான். என்னன்னா உன்னோட பாடி அது அசாதாரணமான ஒரு விஷயம்ன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனா இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது எல்லாமே ஏன் தப்பு தான். நம்ம ஹீரோயின் பேசுறதெல்லாம் கண்டுக்காம அங்க இருந்து கிளம்ப அப்படியே என்ன சொல்றானா, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் கிங்டத்துக்கு நடுவுல ஒரு சிட்டி இருக்கு, அந்த சிட்டியோட பேரு ஃப்ரீடம் சிட்டி. அந்த இடத்துல நீ தேடுற பதில் உனக்கு கிடைக்கலான்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாம அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பிடுறான். இந்த சைடு நம்ம கைப்புள்ள பொம்மை கறிக்கிடுச்சுன்னு கவலையில இருக்க ஹீரோ குரல் கேட்டவனே குடுகுடுன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அண்ட் அந்த இடத்துக்கு பிரின்சஸும் கரெக்டா வந்துடுறான். ஹீரோவும் பிரின்சஸ பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் என் கூட வா, நம்ம போயிட்டு கிங்கையும் உன்னோட சிஸ்டரையும் மீட் பண்ணுவான், கல்யாணத்தை நிறுத்த சொல்லி எப்படியாவது அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போறான். பட் நம்ம பிரின்சஸ் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நீ என்ன உனக்கு மேரேஜ் பண்ணிக்க போற, சரி ஓகே உனக்கு அது வேணாம்னா நம்ம இந்த கிங்டத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போலாம், எனக்கு ஒரு நல்ல இடத்தோட பேரு தெரியும். பட் ஆனா நம்ம பிரின்சஸ் என்ன சொல்றேன்னா, நான் இங்க இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன், அந்த கல்யாணத்தையும் ஏத்துக்கிட்டேன், நான் ஆல்ரெடி கிங்குக்கும் என்னோட சிஸ்டருக்கும் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்டேன், அது மட்டும் இல்லாம இந்த சூ கிங்டத்தோட பிரின்சஸா நான் ஒரு விஷயத்தையும் பண்ணல, இப்போ ஒரு பிரின்சஸா நான் கடமைகளை செய்யறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஆனா பின்னாடி எல்லாம் ஃபயர் ஒர்க் வெடிக்க ஆரம்பிச்சிடுது. பிரின்சஸ் அங்க பாரு மேரேஜ் செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டா நீ பிளஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு பிரின்சஸ் சொல்ல ஹீரோவால ஒண்ணுமே சொல்ல முடியல. இல்ல ஒரு ஃப்ரெண்டா என்னால உன்னை பிளஸ் பண்ண முடியாது, பட் ஆனா ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் உன்னோட முடிவை மதிக்கிறேன். ரெண்டு பேராலயும் அதுக்கு மேல எதுவும் பேச முடியல. பிரின்சஸும் இந்த குட்டி டிராகன் இங்க தான் இருக்கா, பேச்ச மாத்திட்டு கைப்புள்ளிக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பிடுறா. அண்ட் அப்படியே கட் பண்ணா நம்ம பிரின்சஸ் ஜூ மேன்ஷன்ல தான் இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜாங் அவளுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வரா. மறக்காம சாப்பிட்டுடுன்னு அந்த வச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப நம்ம ஜூவும் 2 பிளேட் இருக்கே, நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடலான்னு கூப்பிடுறா. நம்ம ஜூவும் அவளோட சோகத்தை மறைச்சிட்டு ஹாப்பியா இருக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் பார்த்த சாங்குக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சூ நீ என்ன வெறுக்கிறியான்னு கேட்க, நீ என்ன பேசுற, நீ நான் எதுக்காக என்னோட சிஸ்டரை வெறுக்க போறேன், பேசிக்கிட்டே இருக்காம சட்டு புட்டுன்னு சாப்பிடு. அண்ட் இவங்க இப்படியே பேசிட்டு இருக்க கட் பண்ணா மறானாலே ஆயிடுது. திம்மாலிங்காங்க கூட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே மேன்ஷனுக்குள்ள தான் இருக்காங்க மேரேஜுக்காக. பிரின்சஸ் வராங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க கதவை திறந்துட்டு பிரின்சஸ் ஜூ தனியா வரா. இருக்கிறவங்க யாருக்குமே புரியல எதுக்காக பிரின்சஸ் தனியா வராங்க, இந்த மேன்ஷன்ல ஒரு மேடு கூட இல்ல, இந்த மாதிரி ஆளுக்கு ஒன்னா பேசிட்டு இருக்க நம்ம பிரின்சஸும் சிம்மாலிங்காங் பிரின்சஸ் ஜூ இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்ல அவனும் ஹாப்பியா அந்த துணியை கழட்டலான்னு கிட்ட வரான். பட் ஆனா நம்ம பிரின்சஸ் அவன் தொட வரதுக்கு முன்னாடி அந்த துணியை கழட்டி தூக்கி அடிக்கிறா. அண்ட் அப்படியே இந்த எபிசோட முடியுது. ஸோ கைஸ் இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹீரோட ஃபாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு குழப்பமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்ப நடக்கிற கதைக்கு பெருசா அது சம்மந்தம் இல்ல. பிரின்சஸ் மேன்ஷனுக்கு வந்துட்டாண்டு நம்ம சாங் பிளான் பண்ணி வச்சிருக்கா ஒட்டுமொத்தமா மேன்ஷனையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடணும்னு. ஏன்னா சிம்மாலிங்காங்கோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அழிக்கணும்னு தான். இப்ப ஹீரோவாலேயே ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா பிரின்சஸே அந்த முடிவை எடுத்ததால அதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவால தலையிட முடியல. இல்லனா எப்பயோ பிரின்சஸை ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அண்ட் அடுத்த எபிசோட் நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வேற இருக்கு. அண்ட் அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். சரி ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனிமே பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே, அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாபா, டேக் கேர் நண்பர்களே.おいしさを届けに来たアイスクリーム丸い幸せよく